தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீங்க தவறாம ஆலயத்துக்கு செல்லுற ஒரு நபராய், வேதம் வாசிக்கிற ஒரு நபராய், இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்து ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது உங்களை கவனிக்கிறவங்க சொல்லுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இவன் இல்லைனா இவள் ஒரு கிறிஸ்தவர் தானே, ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிட்டு எப்படி இப்படி செய்ய தோணுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது. அதாவது கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுற ஒரு நபர்கிட்ட உலகம் கிறிஸ்து கிட்ட இருந்த அதே குணங்களையும் எதிர்பார்க்கும். அதுல இருந்து வேறுபட்ட காரியங்களை செய்யும் போது ஒட்டுமொத்த கிறிஸ்தவங்களுக்கும் இந்த கெட்ட பெயர் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம செய்யற சில தவறுகளால கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டிய நாம் அவருடைய நாமத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அவருடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறவனை உபாகமம் 5:11 படி கர்த்தர் தண்டிப்பார்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தால கர்த்தர் நாமம் மகிமைப்படுமா இல்ல வீணாய் போகுமான்னு யோசிச்சு செய்யுங்க. ஆமேன்.